திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் இந்த 2025 கடைசி செவ்வாய்க்கிழமை, அதாவது முருகனுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமையில் செய்ய வேண்டிய மிக உகந்த ஒரு வழிபாட்டு முறையை தாங்க பார்க்க போகிறோம். இந்த 2025 நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விலகி வருகிற 2026 புத்தாண்டில் ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கவும் பணவரவு இருந்து கொண்டே இருக்கவும் இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையை நம்ம இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்காக செய்யலாம். நம்மளோட வேண்டுதலை விருப்பங்களை திரும்ப திரும்ப நம்ம ஒரு நியாயமான கோரிக்கைகளை திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம கேட்கும் பொழுது அது முருகப்பெருமானோட அருளால் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம முருகப்பெருமானை ஒவ்வொரு விதத்தில் நம்ம வழிபாடு செய்கிறோங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுவோம், நெய் தீபம் ஏற்றுவோம், கல் உப்பு மிளகு வச்சு அவருக்கு உகந்த அந்த ஒரு தீபம் ஏற்றுவோம். ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கும் நமக்கு ஒரு நல்ல பலன் உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு நம்ம நாளைக்கே அந்த பலனை நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நம்மளோட வழிபாடை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் முருகப்பெருமானோட அருளால் கண்டிப்பாக அது நிறைவேறும். எந்த ஒரு வழிபாட்டு முறையும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேற்றி கொடுக்கப்படும் சொல்லப்படுதுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வேண்டுதலை வச்சுட்டு நம்ம பொறுமையாக காத்திருந்தோம்னாக்கா அந்த முருகப்பெருமான் நம்மளோட வேண்டுதலை விரைவில் நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம இந்த 2025 அந்த கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாட்டு முறையை செய்யறதுனால 2026 நமக்கு ஒரு சுபிக்ஷமான நல்ல ஒரு எதிர்காலத்தை தரும். இதுக்கு நம்ம ரொம்ப நேரம்லாம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் உள்ள பொருள்கள், நம்ம வீட்டு செடியில் உள்ள மலர்கள், இலைகளை வச்சு இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாம். நீங்கள் மனம் உருகி எந்த ஒரு வேண்டுதலையும் இறைவனிடம் வைக்கும் பொழுது அதற்கான சூழலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வழிபாட்டு முறையை பெரியவங்க, ஆண், பெண் யார் வேணாலும் செய்யலாங்க. ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களோட தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் கேட்டதை கேட்டபடி நிறைவேற்றி கொடுப்பார் இந்த முருகப்பெருமான். இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செம்பருத்தி இலையை வச்சு தாங்க இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்ய போகிறோம். ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மகத்துவம் இருக்குங்க. துளசி இலை, வில்வ இலை, மாதுளை இலை, இது மாதிரி ஒவ்வொரு இலைக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. நம்ம இன்றைக்கி செம்பருத்தி இலையை தான் எடுத்திருக்கோம். ஒரு சுத்தமான செம்பருத்தி இலையை எடுத்துக்குங்க. அதை ஒரு தாம்பாளத்தட்டில் இது மாதிரி வச்சுக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு வச்சுக்கோங்க. இந்த கல் உப்பு நல்ல ஆற்றலை கொண்டு வரவும், எதிர்மறையான ஆற்றலை வெளியில் கொண்டு போய் விடவும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த கல்லுப்பு. அதே மாதிரி மகாலட்சுமி அம்சமும் கொண்டது இந்த கல்லுப்பு. அதனால் இந்த கல்லுப்பை கொஞ்சம் வச்சுக்குங்க. அது கூடவே நம்ம சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள மிளகு தாங்க. இந்த மிளகுக்கு கஷ்டங்களை நீக்கி நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் அந்த மிளகையும் கொஞ்சம் அது கூடவே வச்சுக்குங்க. நம்மளோட கஷ்டங்களை போக்குற சக்தி இந்த மிளகுக்கு நிறையவே இருக்குங்க. அதனால் இந்த வழிபாட்டு முறைக்கு நம்ம அந்த மிளகை பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். அடுத்ததாக நம்ம வைக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 ரூபா காயினாக இருந்தாலும் பரவாயில்ல, ரூபா நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ₹1 காயின் வச்சுட்டு 10 ரூபா வச்சாலும் பரவாயில்ல. இது மாதிரி நீங்கள் ஒரு 11 ரூபா அது கூட நீங்கள் வச்சுருங்க. இதை நம்ம வருகிற 2026 நம்ம ஒரு செல்வ செழிப்போட நல்ல வாழ்க்கை வாழணும், நமக்கு பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கணும், பணப்பிரச்சனை இருக்கவே கூடாது, கடன்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 11 ரூபாயை நம்ம வச்சு வழிபடுறோம். இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் முருகன் பாதத்தில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அதையும் வைங்க. தூப ஆராதனை காமிங்க. உங்களோட வேண்டுதல் என்னவோ, என்னோட பண கஷ்டம்லாம் இதோட போகணும், இந்த 2025 போகணும், மன கஷ்டம் போகணும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும், பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்ல சுபிக்ஷமாக வளமான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனம் உருகி ஒரு நம்பிக்கையோட முருகப்பெருமான்கிட்ட உங்களோட வேண்டுதலை வைங்க. இந்த வேண்டுதலை இந்த 2025 கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, வருகிற கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 30 அன்னைக்கு இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் இது முருகன் பாதத்திலே இருக்கட்டும். காலையில் அந்த 11 ரூபாயை எடுத்து நீங்கள் உங்களோட
மணி பர்ஸ்லையோ இல்லை நீங்கள் பணம் வச்சு எடுப்பீங்க இல்லையா பீரோ அந்த அதுலேயோ நீங்கள் பத்திரமா இந்த பணத்தை வச்சுடுங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நகை வாங்கும் பொழுதோ, இது மாதிரி வெள்ளி வாங்கும் பொழுது, பவுன் வாங்கும் பொழுதோ, இது மாதிரி முக்கியமான பொருட்கள் வாங்கும் பொழுது அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நீங்கள் கடைசியாக எப்பயாவது வாங்கும் பொழுது வாங்கிக்கலாம். பத்திரமா பீரோவிலேயே அதை வச்சுடுங்க. அந்த காசை வேறு எதுக்கும் செலவு பண்ணாதீங்க. அந்த மிளகு, இலை, அந்த உப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதில் பக்கத்தில் குளம் இது மாதிரி நீர்நிலைகள் இருந்தால் அதில் விட்டுருங்க. இதோடு உங்களோட கஷ்டமெல்லாம் விலகி வருகிற 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வளமான சுபிக்ஷமான வாழ்க்கையாக இருக்கும். நம்பிக்கையோட இந்த ஆண்டோட கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. முருகப்பெருமான அருளால் உங்களுக்கு நல்லதே கிடைக்கும். வளமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.